திரு பொங்கலூர் மணிகண்டன், அதிமுக முடிந்து விடவில்லை, என்னுடைய என்ட்ரி ஆரம்பித்து விட்டது, என் பின்னால் தொண்டர்களும் மக்களும் இருப்பார்கள். திருமதி சசிகலா அவர்களுடைய கூற்று எப்படி பார்க்கிறீங்க? இல்ல, முதலில் அதிமுக தொண்டர்கள் எப்பொழுதுமே நன்றியோடு ஓபிஎஸ் கேட்க வேண்டும். ஏன்னா புரட்சி தலைவி அம்மா அவர்களோட 30 ஆண்டு காலம் பணியாற்றிய அம்மையார் சசிகலா அவர்களை பல்வேறு காரணங்களால் தொண்டர்கள் வெறுத்தாங்க. அதாவது ஒரு ஒன்றிய செயலர் இருந்து மாவட்ட செயலர் வரை, அமைச்சர் வரை அனைத்து நியமனத்திலும் சசிகலா அவரை தலையீடு முழுமையாக இருந்தது. அண்ணாமலை குடும்பம் தலையிடாத துறையே கிடையாது. அப்போ அவர் மீது மிகப்பெரிய வெறுப்பின் காரணமாக 96ல அதிமுக வரலாறு காணாத தோல்வி. 73 லட்சம் ஓட்டுகள் அதிமுக பெற்று அம்மா தலைமையிலேயே 1,46 லட்சம் வாக்குகளை பெற்று திமுக அதிமுகவை மிகப்பெரிய தோல்வி அடை செய்தது. அப்போ தொண்டர்கள் ஒட்டுமொத்தமாக வெறுத்தாங்க. அந்த அம்மாவோடு அவருடைய தொடர்பை துண்டிக்கவே முடியல. இடையில அந்த அம்மாவை வெளியேற்றி வச்சாங்க, அம்மாவை புரட்சித்துறை அம்மாவை. அப்போ அப்படி கூட மீண்டும் மன்னிப்பு கடிதம் கொடுத்து நான் அரசியலுக்கே வரமாட்டேன், தலையிட மாட்டேன்னு சொல்லி அம்மாவுக்கு உதவியாக மட்டும்தான் இருப்பேன்னு சொல்லி அரசியலுக்கு வராம, கட்சிக்குள்ள வராம போயஸ்கானுக்கு வந்தவர் அம்மையார் சசிகலா அவர்கள். ஆனா அதற்கு பிறகு அம்மா அவர்கள் மறைந்த பிறகு அவரே முழுமையான அதிகாரத்துல எழுதி ஆரம்பிச்சார், எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா அப்படிப்பட்டவரை ஓபிஎஸ் அவர்கள் வெளியேற்றி வச்சார். அதாவது அம்மாவுடைய மரணத்துக்கு காரணமானவங்க இன்னும் பல குற்றச்சாட்டு. அவங்க அம்மாவுக்கு உதவியா மட்டும் தான் இருந்தாங்க. அம்மாவே சொன்னாங்க, ஓபிஎஸ் சொன்னாரு, அம்மா சொன்னாங்க சசிகலா உதவியாக இருந்த யாரும் அவரோடு பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க. இப்படி எல்லாம் சொல்லி அம்மா சசிகலாமையை பத்தி முழு விவரம் சொன்னா அவர்தான். இல்ல, அப்படி சொன்னவங்க தானே பின்னாடி அவங்க கூட சேர்த்துக்கிட்டாங்க. நம்ம எல்லாருமே வேணுங்கிற வரலாற்றை மட்டுமே எடுத்து செலக்டிவா நம்ம பேசுறோமா என்ன? அதே ஓபிஎஸ் பின்னாடி என்ன பேசினாரு, அப்ப திரு எடப்பாடி பழனிசாமி என்ன நிலைமையில இருந்தாரு, இன்னைக்கு எல்லாரும் என்ன நிலைப்பாட்டுல இருக்கிறாங்கிறதெல்லாம் ஒரு 10-15 வருஷத்துக்குள்ள நடந்தது தானே. அவ்வளவு மறந்துடுவாங்களா என்ன தமிழ்நாட்டு மக்கள்? சார், அதிமுகவுல எல்லோரும் சூழ்நிலை கைதியாக வைக்கப்பட்டார்கள், பார்க்கப்பட்டார்கள். எடப்பாடியார் ஒரு சூழ்நிலை கைதியாக அதிமுகவில் இருந்தார், நான் மறுக்க வெளிப்படையாக சொல்றேன். ஆனால் சசிகலாவை வெளியேற்றி, டிடிவியை வெளியேற்றி, ஏன் இன்னைக்கு அவர்களோடு சேர்ந்து கொண்டு அதிமுக அழிக்க முயற்சி ஓபிஎஸ் வெளியேற்றி சூழ்நிலை கைதியாக இருந்த ஒரு எளிய மனிதர் சூப்பர் ஸ்டாராக மாறி இருக்கிறார். இல்ல, சூழ்நிலை கைதியா இருந்தாரா இல்ல சூழ்ச்சி செய்தாராங்கிறதா அவங்களுடைய கேள்வி. நீங்க சொன்ன எல்லாரையும் அடுத்தடுத்து படிநிலையா வெளியேற்றி விட்டு கட்சியை கைப்பற்றி விட்டார் அப்படிங்கறதா அவங்களுடைய ஆர்குமெண்ட். இன்னைக்கு அவங்களே சொல்றாங்களே, இன்னைக்கு தானும் கெட்டு கட்சியும் கெடுத்துக்கிட்டு இருந்தா எப்படி என்னால சும்மா இருக்க முடியும்னு கேக்குறாங்க. தானும் கெட்டு கட்சியும் கெட்டு போயிருக்குங்கிறதா அவங்களுடைய ஆர்குமெண்ட். இல்ல, எப்படி கட்சியை கைப்பற்றுவீங்க? எந்த ஆதரவும் இல்லாம, சட்ட ரீதிய ஆதரவு இல்லாம கட்சிக்குள்ள ஆதரவு எப்படி கைப்பற்றுவீங்க? கைப்பற்றலுக்கும் அந்த கட்சி தானாக சேரக்கும் வித்தியாசம் உண்டு சார். ஏன் ஓபிஎஸ் 3 முறை முதலமைச்சர், 3 பொதுக்குழு அதிமுக கூட்டியிருக்கிறது. சட்ட ரீதியாக நீதிமன்றத்துக்கு எல்லாமே போனாங்க. சசிகலா போனாரு, ஓபிஎஸ் போனாரு. ஆனால் சட்ட ரீதியாக அதிமுகவை யாருக்கு பாருங்க, கைப்பற்றல் அல்ல, சட்டப்படியான அதிமுக யாரிடம் வர வேண்டுமோ அவன் தொண்டர்களால் ஒப்படைக்கப்பட்டதான் எடுத்துக்கொள்ளுங்க. சசிகலா அம்மையாருக்கும் அதிமுகவுக்கும் என்ன சம்பந்தம்? நான் கேட்டது நான் இல்ல, ஓபிஎஸ் கேட்டார். அதாவது அவரை வெளியேற்றினால்தான் அதிமுகவையே ஒன்றாக்க முடியும் சொன்னார். சின்னத்தை முடக்கி வச்சார். ஆர்கனவே தேர்தல் வந்தது. அப்போ ஒன்று சேர்ந்தார், அவன் வெளியேற்றப்பட்டார். அப்போ கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஒருவர் பொதுச் செயலா என்று சொல்லிக்கொண்டு இன்று வரை நான் என்ட்ரி ஆகிட்டேன், ஒரு முறை விலகிட்டே வராரு. அப்ப நான் பொறுத்து கொள்ள மாட்டேங்கிறாரு. ஒரு கட்சிக்கு, ஒரு அரசியலுக்கு பொருத்தமானவராக இல்லாமல் ஏதோ நீங்க படத்துல பாத்தீங்களா அந்த மாதிரி இருக்கு. அதாவது ஒரு கொடூரமான வில்லி மாதிரி பேசுறது பேச்சுறது அரசியலுக்கு இல்ல. ஏன் அந்த ஒப்புமைக்குள்ள ஏன் போறீங்க? இல்ல, அவங்க கட்சி மேல ஒரு அக்கறையில தானே பேசுறாங்க, ஏன் அந்த நிலைக்கு போறீங்க? இல்ல, நான் என்ன கேட்கிறேன், இன்னொரு அவங்க வச்சிருக்க ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் என்னன்னா, அதிமுகவில் தற்போது குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவர்கள் சாதி அரசியல் செய்கின்றனர். அதிமுகவில் சாதி அரசியல் செய்வதை யாரும் பொறுத்து கொள்ள மாட்டார்கள், நானும் பொறுத்து கொள்ள மாட்டேன். சாதி அரசியல் செய்திருந்தால் எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்திருப்பேனா அப்படின்னு கேட்கிறாங்க. இப்ப சாதி அரசியல் இதுக்குள்ள வந்துருச்சுன்னு அவங்க ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இது எப்படி பாக்குறாங்க? சாதி அரசியல் நடக்குது அதிமுக? ஒருவேளை திரு தினகரனும் திரு பன்னீர்செல்வம் இணைந்து அந்த முக்குளத்து வாக்களை கவர்வதற்காக செய்கிற சாதி அரசியல் நினைச்சிக்கலாம், பேசிக்கலாம், அதுவும் உண்மையா இருக்கலாம். இன்னைக்கு பேசின ஜெயக்குமார் தான் ஒவ்வொரு எந்த ஜாதிக்கு வர்றாங்க, அதிமுக தலைமையில் இருக்கிறதும் சரி, பொறுப்பாளர் எல்லாருமே ஒப்பிட்டு பாருங்க, எந்த ஜாதி சார்? இது போன்ற சொத்தைவாதங்களை திமுக விரும்புது, பரப்ப முயற்சிக்குது. இல்ல திரு மணிகண்டன், எடப்பாடி பழனிசாமி ஒற்றை தலைமையா வந்ததற்கு பிறகு இந்த விமர்சனம் நிறைய வந்திருக்கு. பல அரசியல் விமர்சகர்கள், நம்மளே அது குறித்து விவாதித்திருக்கோம். கொங்கு பகுதியைச் சேர்ந்த ஒரு குறிப்பிட்ட சாதி கட்சியாக அதிமுக மாறிவிட்டதா? ஏன்னா
சட்டமன்ற தேர்தல்னாலும் அந்த பகுதியில் தான் அவங்க வெற்றி பெற முடியுது, நாடாளுமன்ற தேர்தல்னாலும் அந்த பகுதியிலேயோ இல்லை வட மாவட்டங்களையோ கணிசமான வாக்குகளை பெற முடியுது, டெல்டா பகுதிகளிலேயோ தென் மாவட்டங்களையோ வாக்குகளை பெற முடியல. அப்படிங்கும்போது இயல்பா அந்த விமர்சனம் உங்க மேல வந்துகிட்டு தான் இருக்கு. அப்ப சசிகலா சொல்றதை எப்படி நீங்க புறந்தல்றீங்க? சார், விமர்சிப்பவருடைய எண்ணத்தை பொறுத்துதுங்க. விமர்சிப்பவர்களை யாரும் மட்டும் பார்த்துட்டு முழுமையா ஆய்வு சொல்லணும். யாரெல்லாம் விமர்சிச்சான்னு பாருங்க. நீங்க அதிமுக கொண்ட துணை கோச்சாரோ அல்லது இந்த மாநில நிர்வாகிகளே பேசணும். வெளியில இருந்து வந்து சொன்னா அது கட்சிகளை கருத்தாயிருமே, கட்சி பாதிக்கணும்னா ஆயிருக்கலாம். வெளியில் 4 அரசியல் விமர்சனம் சேர்ந்துக்கிட்டு இது இப்படி ஆயிடுச்சு சொன்னா ஆயிருமே, அப்படி ஆயிடுச்சு மாறிடலாம். இது வந்துங்க அதிமுகவுக்கான ஒரு நட்பெயரை கெடுப்பதற்கான முயற்சியுடைய இது வெளியிடும் சொல்ற கருத்து எல்லாம் ஏற்று பேசவே கூடாதுங்க. அதிமுகக்குள்ள யாரு சொல்றாங்க, யாரும் நடந்துக்கிறார்? நீங்க சொல்ற மாதிரி நீங்க சொல்லுங்க. எடப்பாடியா நீங்க சொல்ற மாதிரி சாதி ரீதியா இயங்குறாரு சொல்லுங்க. இப்ப தனியரசு சாதி ரீதியா பேச முடியுமா? அவர் ஏன் வெளியே பேசுறாரு? இப்ப நான் வந்து வெளிப்படையா எடப்பாடியா எதிர்த்து நீங்க சொல்லலாம். இப்ப ஆதரிச்சா மாத்தி சொல்லலாம். என்ன வேணாலும் ஒரு முலாம் பூசி பேசலாம்ங்க. அது அல்ல. அதாவது அதிமுக பாதுகாக்கப்பட வேண்டும் என்று எல்லோருடைய எண்ணம்ங்க. அந்த எண்ணத்தை பூர்த்தி செய்ய ஒரு தலைவர் தேவை. அந்த தலைவராக எடப்பாடியார் வந்தார். அவரை எல்லோரும் ஆதரிக்கிறாங்க. அதுல உண்மையுடைய இந்த மாதிரி சொல்லியே ஒவ்வொரு விமர்சகரும் இந்த மாதிரி சொல்லியே அதிமுகவுக்கு ஒரு முத்தகத்தை பாக்குறாங்க. மிகப்பெரிய தவறு சார். நீங்க சொல்லுங்க, சொல்லுங்க எடப்பாடியார் இந்த மாதிரி செஞ்சார். இல்ல, நான் அப்படி கூட வரலங்க. நான் எப்படி கேட்கிறேன்னா, ஒண்ணு இல்ல, இப்ப நாடாளுமன்ற தேர்தலே நம்ம எடுத்துக்கிறோமே, இப்ப கொங்கு பகுதியிலேயும் வட மாவட்டங்களையும் கணிசமான வாக்குகளை அதிமுக வாங்குது. ஆனா தென் மாவட்டங்களை 3வது இடம் போனதுல இல்ல டெபாசிட் பறி போனதுல தென் மாவட்டங்களின் தொகுதி எண்ணிக்கை அதிகமா இருக்கு. அங்க வாக்கு வாங்கினதன் எண்ணிக்கையும் ரொம்ப குறைவா இருக்கு அதிமுகவுக்கு. டெல்டால ஒரு சில பகுதிகளிலையும் குறைவா இருக்கு. இதெல்லாம் மக்கள் உங்களை நம்பி ஓட்டு போடக்கூடிய அந்த எண்ணிக்கையை வச்சு தானே கேட்குறாங்க, வெறும் இந்த நிகழ்வுகளை வச்சு கேட்கல. அப்போ 2019 தாண்டி 21லையும் இப்போ 24லையும் அந்த வாக்குகளின் அடிப்படையிலேயே கேட்குறாங்க. அப்போ அதுதான் அங்கே நடந்துகிட்டு இருக்கு அதிமுகவில். சார், சசிகலா அம்மையார் அம்மாவோட இருக்கிற காலம் முழுமையா என்ன சொன்னாங்க, இது வந்து முக்குளத்தோர் கட்சின்னு சொன்னாங்க. நீங்க தெளிவா சொல்லுங்க. அதாவது ஜாதி மத்தோட ஊத்துனாங்க. எல்லா ஊடகங்களும் எனக்கு பேச்சு பெரிய ஊடகங்கள் இல்ல, பத்திரிகை பூரா இருந்தாங்க. வார இதுல பூராமே நானும் பல வாரம் வச்சுக்கிறேன். முக்குளத்தோர் கட்சின்னு சொல்லி மோசம் பண்ணாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த முக்குளத்தோர் கட்சின்னு சொன்னா கூட 96ல மிகப்பெரிய படுதோல்வியை ஏன் கொடுத்தாங்க? அப்போ சாதி ரீதியா பொங்கல் ஏன் அம்மா ஆதரிக்கல? அப்போ அதாவது எடப்பாடியார் வந்து இப்ப வெற்றி வர செய்யல, இப்போ கவுண்டர் கட்சி ஏன் வெற்றி வர செய்யல? அப்படியே பாருங்க, களம் அப்படியே இருக்குது சார். இது வந்து இந்த மாதிரி வாதங்களை ஊடகங்கள் விமர்சிப்பதே தவறு. வெளியில 1000 வெளிப்படை சொல்றாரு. சீமான் சொல்றாரு ஸ்டாலின் தமிழர் எல்லாங்கிறாரு. தெலுங்கு சொல்ற ஏத்துக்கு பேசிக்கலாம் பத்தி ஸ்டாலின் தமிழர் எல்லாம் அது பேச முடியுமா? அது அவங்க போனும் சார், அவங்க விருப்பு. அதையெல்லாம் அரசியல் சார்ந்த பேசக்கூடாது. ஸ்டாலின் கருணாநிதி குடும்பமே தமிழ்நாட்டை சேர்ந்த அல்ல பேசுறாங்க. ஒத்து முடியுமா? ஒத்துக்கேமா? இது சொத்தை வாங்க அரசியலுக்கு பொருத்தமான மக்களை சந்திச்சு மக்கள் தேர்தல் சந்திக்க ஒருத்தர் கொடுக்காங்க. அதாவது அதிமுக 3 ஆண்டு காலம் நீதிமன்றத்திலே வழக்கு மூலமாக படிக்கையில் நடக்க வச்ச பன்னீர்செல்வம் மூலமாக அதிமுக இயங்குவது சிரமம். இந்த சூழ்நிலையிலும் அதிமுகவை பாதுகாத்து தேர்தல் போட்டியை வைத்து 40லும் திமுக நெருக்கடிக்கு மீறியும் 1 கோடி பேரை வாக்களிக்க வச்சு செய்வீர்கள் சொன்னா யோசிச்சு பாருங்க. இது மிகப்பெரிய வெற்றி தான், தோல்வி அல்ல. நன்றி. அதிமுக மீண்டும் மீண்டும் இடையில வரக்கூடிய சொத்தை வாதங்களை பேசினாங்க விருப்பமே இல்லைங்க. திருப்போங்கலூர் மணிகண்டன், உங்களுடைய நிறைவு கருத்து. இல்லைங்க, மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களை கடந்த காலம் என்ன சொன்னாங்க? மலையாளின்னு சொன்னாங்க. புரட்சித் தலைவர் அம்மா அவர்களை திராவிட இயக்கமா சேர்ந்ததுல அல்ல, அவங்க பாட்டான்னு சொன்னாங்க. இதுதாங்க ஒரு இறுதியில வந்து ஒருவரை வீழ்த்த முடியாது என்று சொன்னால் இருக்கிற கருவி. ஒரேவல்ல ஒரு சில பத்திரிகையில அம்மா 89 பத்திரிகை வச்சுக்காருங்க, பாண்டிச்சேரி முதலமைச்சர் ஆகிறா ஜெயலலிதா பரபரம் செய்தி போட்டாங்க. அந்த பத்திரிகையாளர் தான் நீ சொல்றாங்க, நீங்க இருக்கலாம், ஆகலாம், போகலாம், வரலாம். இந்த ஆகலாம் ஆகுமா, இருக்குமா? உண்மையை சொல்லுங்க. வேலுமணி பண்றாளா? உண்மை தெரியுமா? கூட இருந்தீங்களா? யாரு சொன்னாங்க? எல்லாங்க நாங்களா கட்டுவாணிக்கிறோம், நாங்க வளர்ச்சிப்போம். இது உண்மையாகன்னு சொன்னா இந்த உண்மை செய்தியை கருத்து பரப்ப முயற்சி. அதாவது இந்த மாதிரி உதவி சொல்லுங்க. எடப்பாடியாதான் முயற்சியாளர் இல்ல. நான் ஒரே ஒரு டவுட் கேட்கிறேன். இல்ல திரு மணிகண்டன், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆனதுல இருந்து இப்ப பொதுச் செயலாளர் ஆகி இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வரைக்கும் தொடர்ந்து விக்கிரவாண்டி நாங்குநேரி இடைத்தேர்தலை தவிர ஒரு 10 தேர்தல்களில் அவர் தோல்வியை சந்திக்கும் போது 2ஆம் கட்ட தலைவர்கள் கிட்டையோ இல்ல நிர்வாகிகள் கிட்டையோ இல்ல அடிமட்ட தொண்டர்கள் கிட்டையோ ஒரு விரக்தி வராதா? என்னடா இது நம்ம தோத்துக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை, ஒரு எண்ணம் எங்கேயுமே வராதா? ஒரு லாஜிக்கா நான் கேட்கிறேன்
சார் அதாவது திரும்ப திரும்ப இதை பேசிட்டு, அதாவது 10 முறை தோல்வினா 10 முறை 50 வருஷம் ஆயிடுச்சுன்னா 2017 நடந்து என்ன சொல்லுங்க, 2019 21 எங்க தோல்வி? 21ல 75% ஜெயிக்கிறீங்களா? ஓ 2017 இடைத்தேர்தல், 2019 பாராளுமன்ற தேர்தல், இப்ப வரிசை சொல்லுங்க. ஒரு 10 தேர்தல் தோல்வின்னு சொன்னா 10 50 வருஷமா இருக்கணும், 20 வருஷமா இருக்கணுங்க. ஒரு 3 வருஷம் ஆகக்கூடிய 2 தேர்தல் வச்சுட்டு 10 தோல்வின்னு சொன்னா எம்ஜிஆர் அவர்கள் இருக்கிற போது திமுக என்ன ஆச்சுங்க? தொடர்ந்து தோல்வி. திமுக நாடாளுமன்றத்துல வெற்றி தவிர, உள்ளாட்சி தேர்தல் தவிர அனைத்திலும் திமுக ஆட்சி அணியில ஏற முடியலீங்க. அப்படிப்பட்ட தோல்வியில மலையாளி பிரச்சாரம் பண்ணாரு சார். இதுதான் ஜனநாயகத்துல ஒருவரை வீழ்த்துவதற்காக எடுக்கிற ஆயுதம்ங்க. அவர் யாரும் கேட்கல. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சரி, அம்மா ஒண்ணு சார் 96 மட்டும் அம்மா தோல்வி அடையன்னு சொன்னா நிரந்தர ஆட்சி அதிமுக அமைச்சிருக்குங்க. யார் காரணமா இருந்தா? இதே சசிகலாவும் குடும்பம் சேர்ந்துதான் அதிமுகவை அழிச்சிருங்க. இல்ல அது செல்வி ஜெயலலிதாவுக்கு தெரியாதா? 96ல அது மணிகண்டனுக்கு தெரிகிறது. செல்வி ஜெயலலிதாவுக்கு தெரிஞ்சிருந்தா அப்பயே ஒதுக்கி இருக்க மாட்டாங்களா? அவங்க தெரியாம தான் 2011 12 வரைக்கும் கூட வச்சிருக்காங்க. ஒதுக்குனாங்க. அந்த குடும்பத்தின் பிடியில அம்மாவே இருந்தாங்கிறத உண்மை. அம்மாவை ஏமாற்றி குடும்பமே மண்டலவாரியா ஆட்களை போட்டு அதன் தனியார் மாதிரி ஆட்களை சீதை கொடுத்தாங்க. அம்மாவை கொடுத்தாங்க. யாரோ கொடுப்பாங்க. அம்மாவுக்கு யாருன்னு தெரியாது. ஏன் தனிநபர் இதுக்கு போறீங்க? அதெல்லாம் செல்வி ஜெயலலிதா ஒத்துக்காமலா தனியரசுக்கு சீட்டு கொடுத்திருப்பாங்க, அவர் எம்எல்ஏ ஆயிருப்பாரு. சார் நம்ம போய் சொல்ல என்ன சொந்தக்கார சார் தனியரசு தெரியும். 1981 நான் தான் கூட போனேன். சசிகலா சீட்டை கொடுத்தாங்க. ரைட். அப்ப என்னன்னா முழுக்க கட்சியில அம்மாவை ஏமாற்றி அந்த குடும்பமே ஆதிக்கம் தெரிஞ்சுக்க. அந்த குடும்பத்தின் ஆதிக்கத்தை உடைக்க வேண்டும் என்று ஓபிஎஸ் விரும்பினார். அவரால் எனக்கு அதிமுக தப்பிச்சதுங்க. உண்மையில் ஓபிஎஸ் காலங்காலமா அதிமுக நன்றியோட இருக்குங்க. நன்றி.